வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான படம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் கிளைமாக்ஸில் கொடுப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. உண்மையிலேயே அது வேற லெவல். அந்த ட்விஸ்ட் என்னங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல. அதே போல் படம் பார்க்குற உங்களாலையும் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த சீன் வரும்போது தான் நம்மளுக்கே ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் கொடுக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் பற்றி சொல்லணும்னா, நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே ஒரு அம்மாஞ்சி இருப்பான் இல்லையா, தலை நிறையா எண்ணெயை போட்டுட்டு தலைமுடியை நல்லா அமுத்தி வாரிட்டு கண்ணில் ஒரு பயத்தோட யாரு கூட பழகாம ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இருப்பான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனை அந்த ஸ்கூலே சொங்கின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கானவன். இந்த வீக்கான ஹீரோக்கு திடீர்னு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணி அவன் என்னெல்லாம் பண்ண போறான் அப்படிங்கறத அந்த படம். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ற ஒரு சூப்பர் பவர் இவங்கிட்ட இருக்கும். அந்த பவரை யூஸ் பண்ணி இவன் கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்களோட மைண்டை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்க கூட 3 சம் இருப்பான். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். சரி வாங்க இந்த படத்தை என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. நீங்க போடுற லைக் தான் எனக்கு இந்த மாதிரி ரேர் மூவிஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு மோட்டிவேஷனலா அமையும். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவரை காமிக்கிறாங்க. பயங்கர போதையில தள்ளாடிட்டே நடுராத்திரி ஒரு கல்லறையை நோக்கி வராரு. அந்த கல்லறையில பார்த்தீங்கன்னா ஏதோ ரிலிஜியஸ் மார்க் எல்லாம் பண்ணிருக்கு. அந்த கல்லறையை தோண்டி அதுக்குள்ள இருந்து ஒரு மண்டையோட்டை எடுக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கேஸ் குக்கர்ல இருந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேஸ் அங்கிருந்து வேகமா ரிலீஸ் ஆகுது. அதன் மூலமா இவரோட காருக்கு தூக்கி வீசப்படுறாரு. அடிபட்டு கீழே விழுந்து எந்திரிக்கும் போது அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு இளைஞனோட பலத்தோட எந்திரிக்கிறாரு. இந்த சீன் கட் ஆகி இப்ப நம்ம ஹீரோ கெல்லியை காமிக்கிறாங்க. இதை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஏதோ வாங்க வந்திருக்கான் போல இருக்கு. அப்பதான் அவனோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு டாமினிக்கை மீட் பண்றான். ஆனா இவனுக்கு அவ கூட பேச வெக்கம். அந்த சமயத்துல தான் கெல்லியை புல்லிங் பண்ற அந்த 3 பேர் அந்த ஸ்டோருக்கு வரானுங்க. கெல்லியை பார்த்தோன்னே அந்த குரூப்ல இருந்து ஒருத்தன், டேய் இங்க படுறா நம்ம ஸ்கூல் கழுத இங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கெல்லியை காமிக்கிறான். கரெக்டா கெல்லி அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பேப்பர் ரப்பர் எல்லாம் தின்னுட்டு இருக்கான். கெல்லிக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பேப்பர் ரப்பர் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் திங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அதே போல இப்ப ஸ்டோரோட ஒரு ஓரத்துல பேப்பரை தின்னுட்டு இருக்க கரெக்டா இவனுக்கு அதை கையும் களவுமா பிடிச்சிடறானுங்க. கெல்லி பேப்பர் திங்கிறத ஒருத்தன் வீடியோ வேற எடுத்துட்டு இருக்கான். வந்த 3 பேரும் கெல்லியை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு கோபம் வருது. எதுக்காக ஒரு அப்பாவி ஜீவனை இப்படி தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு கெல்லியை டிஃபெண்ட் பண்ண, ஓ அப்படியா சங்கதின்னு சொல்லிட்டு அப்படியே அலேக்கா கெல்லியை தூக்கிட்டு போய் அங்க இருக்கிற டஸ்ட்பின்குள்ள தலைகீழா உள்ள இறக்கிறானுங்க. கண்ணா உள்ள நிறைய பேப்பர் குப்பையெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் தின்னு முடிச்சுட்டு வெளியே வா அப்படின்னு உனக்கு சொல்லிட்டு இருக்க அதே சமயத்துல அந்த ஸ்டோரோட ஓனர் வந்து இவங்க 3 பேர்த்தையும் துரத்தி விடுறாங்க. கெல்லி அந்த டஸ்ட்பின்ல இருந்து வெளியே எடுத்த டாமினிக், நான் வேணா உன்னை வீட்டில் டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு பக்கத்துல இருந்த சாரா, கார் என்னோடது, நான் இவனையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு மறுத்தர்றா. மறுநாள் கெல்லி ஸ்கூலுக்கு வரான். ஸ்கூல்ல எல்லாரும் கெல்லியை பார்த்தோன்னே கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடான்னு உனக்கு புரியல. அப்புறம் தான் தெரியுது நேத்தி இவன் பேப்பர் தின்னதை வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அதை ஸ்கூல் ஃபுல்லா அந்த 3 பேரும் பரப்பி இருக்கானுங்க. ஆளாளுக்கு கெல்லியை பார்த்து கிண்டல் பண்ண கெல்லிக்கு ரொம்ப கேவலமா போயிருது. ஸ்கூல் முடிச்சு சாயந்தரம் வீட்டுக்கு வந்த கெல்லி கிட்ட அவங்க அம்மா கிட்ட ஸ்கூல் எல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்கறாங்க. பொதுவா கெல்லி ஸ்கூல்ல அவனுக்கு நடக்கிற அவமானங்களை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லவே மாட்டான். ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. வழக்கம் போல இன்னைக்கும் அதையெல்லாம் மறைச்சிட்டு, அம்மா டாமினிக்கு முதல் முறையா எங்கூட பேசுனா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாகறாங்க. டே மகனே, இதுதான் நல்ல சந்தர்ப்பம், டாமினிக்க ஒரு நாளைக்கு டேட்டிங் கூட்டிட்டு போ அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ரெட் இண்டியனை காமிக்கிறாங்க. அவர் பேரு ரெட் எல்க். அதாவது இந்த செவிந்தியர்கள். அந்த செவிந்தியர் இப்போ ஒரு சமாதிக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. இந்த சமாதியில இருந்து தான் அந்த வயசானவர் ஒரு பவரை எடுத்துட்டு போனாரு. சில சடங்குகள்லாம் அந்த செவிந்தியர் அந்த சமாதியில பண்றாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது இந்த சமாதிக்குள்ள ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய சக்தி யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அவரு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்னா இந்த சக்தியை பாதுகாக்கிறது இவரோட கடமை. இங்க கெல்லியோட வீட்டுல கெல்லிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருது. அளவுக்கு அதிகமா பேப்பர் ரப்பர் எல்லாம் சாப்பிட்டதால அவனுக்கு வைரல் காய்ச்சல் மாதிரி வந்துருது. வீட்டுக்கு வந்து அவனை செக் பண்ண டாக்டரும் இவனை முதல் வேலையா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க, இந்த பேப்பர் திங்கிற பழக்கத்தை நிறுத்தினாதான் இவனுக்கு நல்லது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அம்மாவும் அதுக்கு சரி அப்படின்னு ஆமோதிக்கிறாங்க. அதே நாள்ல கெல்லிக்கு மருந்து வாங்கறதுக்காக அம்மா டவுனுக்கு வந்திருக்காங்க. அப்பதான் ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி அந்த வயசானவர் பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. யாரு, அந்த சமாதியிலிருந்து ஒரு சூப்பர் பவர் எடுத்தார் இல்லையா அந்த வயசானவர். நடக்கவே முடியாத வயசான பெண்மணிய 20 வயசு பொன்னாட்டம் துள்ளி குதிச்சு ஓட வைக்கிறாரு. கை உடைஞ்சு உட்கார்ந்திருந்த ஒரு பெரியவருக்கு கையை சரி பண்ணி காமிக்கிறாரு. இது அந்த கூட்டத்து மத்தியில ஒரு பெரிய ஆரவாரம் கிளம்ப, இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கெல்லியோட அம்மாவும் இந்த பெரியவர் நினைச்சா நம்ம பையனோட பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படின்னு அவர் அணுகுறாங்க. பையனோட பிரச்சனையை கேட்ட பெரியவரும், நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து உங்க பையனுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை சரி பண்றேன்
பண்றேன் அப்படின்னு உறுதியளிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் இந்த பவரை எடுத்துட்டு போனது யாரு அப்படின்னு ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்ச அந்த செவிந்தியர் ரெட் எல்க் அங்க வராரு. எங்க இனத்துக்கு சேர வேண்டிய ஒரு முக்கியமான பவரை நீ திருடிட்டு வந்துட்ட. இது மிகப்பெரிய தவறு. இந்த தவறுக்கு உனக்கு கிடைக்க போற தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கும். இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. என் கூட அந்த கல்லறைக்கு வா. அந்த பவரை உங்ககிட்ட இருந்து நான் திருப்பி எடுத்துக்கிறேன். ஒருவேளை இதுக்கு நீ சம்மதிக்கலைன்னா பின்விளைவுகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் எச்சரிக்கிறாரு. உங்க 2 பேர்த்துக்குள்ள வாக்குவாதம் முத்த ஒரு சமயத்துல கோபமான அந்த செவ்வந்தியர் பலார்னு அந்த பெரியவர் அறைய, ஆனா அந்த அறை பெரியவருக்கு உழுகல. அதுக்கு மாறா அந்த செவ்வந்தியருக்கே பலார்னு ஒரு அறை உழுகுது. ஏன்னா அந்த வயசானவர்கிட்ட இருக்கிற பவர் அப்படி. யாருக்கிட்ட இந்த பவர் இருக்கோ அவங்கள அதை ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படிதான் இப்போ அந்த வயசானவரை அடிச்ச அடி திரும்ப யார் அடிச்சாங்களோ அவங்களுக்கே போய் கிடைக்குது. சொன்ன மாதிரியே அந்த பெரியவரும் கெல்லியோட வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு வராரு. கெல்லியோட உடம்ப தொட்டு பார்த்தவருக்கு திடீர்னு பயங்கரமான ஷாக் அடிக்குது. உடனடியா பாத்ரூம்குள்ள போன அந்த பெரியவரும் கையில இருந்த ஒரு ஸ்பெஷல் மாத்திரையை போட்டுட்டு வெளியே வராரு. கெல்லிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போக அந்த சமயத்துல அவர் வாயில இருந்த சிகரெட் கெல்லியோட நெஞ்சில விழுக அப்படியே அவன் நெஞ்சே வெந்து போகுது. அடுத்த வினாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த வயசானவர் அப்படியே ரத்த வாந்தி எடுத்து அதே இடத்துல விழுந்து செத்தும் போயிடுறாரு. அதே சமயத்துல கெல்லியோட கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகுது. தடால்னு எந்திரிச்சு உட்கார்றான். கரெக்டா போலீஸும் அங்க வராங்க. எதுக்காக இந்த வித்த காட்டுறவனையெல்லாம் வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்கீங்க? இவன் ரொம்ப ஆபத்தான ஆசாமி அப்படின்னு செத்து கிடந்த அந்த பெரியவரோட பாடியை ரிகவர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து இந்த கெல்லியோட நெஞ்சில் இருக்கிற அந்த தீ காயம் எல்லாம் மர்மமான முறையில் அப்படியே ஹீல் ஆக ஆரம்பிக்குது. கெல்லி பாத்தீங்கன்னா இப்ப உடம்பெல்லாம் முறுக்கேறி ஒரு புது மனுஷன் மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி இந்த ஆச்சரியமெல்லாம் இவனுக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வயசானவரோட சக்தி எல்லாமே இப்ப கெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. ஸோ அதனால தான் அவனுக்கு அந்த தீக்காயமும் ஆறி இருக்கு. அவன் உடம்பும் இப்ப முறுக்கேறி நிக்குது. மறுநாள் ஸ்கூலுக்கு போறதுக்காக இவன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு சைக்கிள் பஞ்சர் போட்டுட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு பிளேடு பட்டு இவன் கையில ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. ஆனா சில வினாடியிலேயே திரும்பவும் அந்த காயம் தானா ஆறி போகுது. இது அவங்க அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மாக்கு இதை நம்பவே முடியல. ஸ்கூலுக்கு போற வழியில ஹீரோயினையும் அவ ஃப்ரெண்டான சாராவையும் மீட் பண்றான். இவங்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுதே அப்படின்னு 2 பேரும் இவனை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, ஆனா உன்னோட சேஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து போறான். புது மனுஷனா மாறி இருக்கிற அந்த கெல்லியத்தான் நம்ம கெல்லிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷத்துல வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிறான். இவனோட சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. அங்க பாத்தீங்கன்னா ரீடுன்னு ஒருத்தன் வரான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் இவனை தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தனான நெல்சனோட அண்ணன். வந்தவன் தம் பங்குக்கு 4 குத்தி இவன் வயிற்றுல குத்த, ஒவ்வொரு குத்தும் திரும்பி ரீடுக்கே வந்து உழுகுது. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு கோவப்பட்ட ரீடும் ஒரு கட்டை எடுத்து கெல்லியோட முகத்துல ஓங்கி அடிக்க, அந்த அடி பாத்தீங்கன்னா ரீடோட மூஞ்சிலேயே பட்டு மூஞ்சியெல்லாம் பிஞ்சு கீழே விழுகிறான். இந்த கெல்லியோட புது வெர்ஷனை பார்த்து இவனை நம்மளால பீட் பண்ண முடியாது அப்படின்னு பயந்து அங்கிருந்து ஓடுறான். அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ரீடோட அப்பா வீட்டுக்கு வந்து, உன் பையன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கானா, என் பையனோட மூஞ்சியை பார், ரத்த கலரி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதே சமயத்துல ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. என்னது, என் பையன் உன் பையன் அடிச்சுட்டானா, என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சிரிக்கிறாங்க. எனக்கும் அதான் புரியல, உன் பையனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, உள்ள இருந்து வந்த கெல்லியும், அங்கிள் நான் உங்க பையனை அடிக்கல, அவனே தான் அவனை அடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, என்னது அவனே தான் அவனை அடிச்சுக்கிட்டானா அப்படின்னு அவர் அதிர்ச்சியா கேட்க, இனிமேல் இந்த மாதிரி நிறைய நடக்க போகுது, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மூஞ்சிக்கு நேரா கதவை சாத்திட்டு உள்ள போறாங்க அம்மா. என்னதாண்டா நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கெல்லிய பார்த்து அம்மா கேட்க, அம்மா எனக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு, நீ வேணா என்ன ஒரு அடி அடிச்சு பாருமா, ஆனா மெதுவா அடிமா, வேகமா அடிச்சா உனக்கு வலி தாங்காது அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற, இத்தனை வருஷத்துல நான் உன்னை எப்படா அடிச்சிருக்கேன் அப்படின்னு அம்மா கேட்க, சரிம்மா மெதுவா என்ன கிள்ளியாவது வச்சு பாரு அப்படின்னு சொல்ல, இந்த பைத்தியம் பிடிச்ச வெட்டுக்கிளிய என்னடா பண்றது அப்படின்ட்டு அவங்க அம்மா அவனை கிள்ளி வைக்க, அவனை கிள்ளவும் இவங்களுக்கு இப்ப வலி வருது. அப்படின்னு கத்திட்டு, என்னடா உன்னை கிள்னா எனக்கு வலிக்குது அப்படிங்கிறாங்க. இதுதாம்மா என்னோட சூப்பர் பவர், என்னை யாராவது அடிக்கணும்னு நினைச்சா அந்த அடி அவங்களுக்கு தான் போய் விழுகும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் லைட்டரை ஆன் பண்ணி அந்த லைட்டருக்கு மேல கையை வைக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த லைட்டரோட சூடு அவன் கையை ஒண்ணுமே பண்ணல. இதை பார்த்து அவங்க அம்மாக்கு சந்தோஷம் தாங்கல. ஏன்னா இத்தனை வருஷமா மகன் ஒரு கொலையா தான் இருந்திருப்பான். இப்பதான் முதல் முறையா அவனை ஒரு வீரனா பாக்குறாங்க. என்னமோ சக்தி இருக்கட்டும், ஆனா என் பையன் வீரமானவனா இருக்கான் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்ப பையனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அன்னைக்கு கிளாஸ்ல எல்லாரும் மும்முரமா இருக்காங்க. டாமினிக்கோட ஹேர் பேண்டு கீழே விழுக அதை எடுத்து கொடுக்க போன கெல்லிக்கு திடீர்னு அவன் மேல ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் வருது. அப்படியே அவன் ஹீரோயின் கூட ஒன்னா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அவன் சாராவை பத்தியும் நினைக்க, இப்ப கெல்லி கூட ஹீரோயின் சாரா 3 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனோட இந்த ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் அந்த பொண்ணுகளுக்கும் தொத்திக்குது. டாமினிக் அப்படியே நெளிய ஆரம்பிக்கிறான். அவனால அந்த ஒரு படி மேல போய் ஆர்கசம் வரும்போது கத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி கத்துறா. இதை பார்த்து கிளாஸ்ல இருந்து அத்தனை பேரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இதை கெல்லி ரியலைஸ் பண்ணவும் இப்போ அந்த 2 பொண்ணுகளும் அந்த கற்பனையிலிருந்து விடுபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த ஸ்ட்ரேஞ்சான பவரை வச்சு ஒரே சமயத்தில் இந்த 2 பொண்ணுகளையும் தொடாமையே நம்மால் எல்லா வேலையும் முடிச்சிட்டான். அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் நெல்சனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கானுங்க. பார்ட்டி பண்ணிட்டு இருந்த டாமினிக்கை அவள் விருப்பம் இல்லாமல் அவளை தூக்கிட்டு போய் கிஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். அந்த சமயத்தில் அங்கே வந்த கெல்லி மரியாதையை அவளை விடு அப்படின்னு இவன் கூட சண்டை பிடிக்க இப்போ அவங்க 2 பேர்த்துக்குள்ள தள்ளுமுள்ளு நடக்க ஆரம்பிக்க நெல்சனோட அப்பா வந்துடுறாரு. சண்டையை விலைக்குட்ட அவரு கெல்லியை பார்த்து எச்சரிக்கிறாரு. உங்ககிட்ட இருக்க இந்த சூப்பர் பவர் என்னன்னு ஒரு நாளைக்கு நான் கண்டுபிடிப்பேன், அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்குடா உனக்கு அப்படின்னு அவனை மிரட்டிட்டு போறாரு. நைட்டு பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற கெல்லியை நெல்சனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. காரை ஓட்டிட்டு இருந்த பிராடு கிட்ட நெல்சனும் அந்த கார்னர் தாண்டினதுக்கு அப்புறமா ஒரு பள்ளம் வரும், கரெக்டா அந்த பள்ளத்துல அவனை அடிச்சு தள்ளிரு அப்படின்னு சொல்ல பிராடும் வேகமா காரை கெல்லியை நோக்கி ஓட்டிட்டு வரான். இவங்க கார்ல சேஸ் பண்ணிட்டு வரதை பார்த்த கெல்லி முடிஞ்ச வரைக்கும் வேகமா சைக்கிளை அழுத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அவனால இதுக்கு மேல வேகம் போக முடியல. ஒரு டேர்னிங்ல கார் பிராடோட கண்ட்ரோலை இழந்து முன்னாடி சைக்கிள்ல போயிட்டு இருந்த கெல்லி மேல ஏறி இறங்கிடுது. அந்த இன்சிடென்ட்ல கெல்லிக்கு தலையில பலமான அடிப்பட கார் ஒரு பெரிய ஜோல்ட்டுக்கு அப்புறமா அங்க நிக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு நெல்சனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எட்டி பாக்குறாங்க. அப்பதான் அந்த அதிர்ச்சி அவங்க பாக்குறாங்க. முகமெல்லாம் செதஞ்சு பிராடு அப்படியே அந்த ஸ்டேரிங் வேல செத்து கிடக்குறான். கெல்லி முகத்துல பட்ட காயம்தான் இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. கெல்லியோட முகத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான அடியும் படல. அத்தனை அடியும் பிராடு தான் வாங்கி அங்க செத்து போனமா கார்ல கிடக்குறான். இந்த இன்சிடென்ட்டை கேள்விப்பட்ட டாமினிக்கும் வந்துடுறா, போலீஸும் அங்க வந்துடுறாங்க. அப்பதான் டாமினிக்கை தனியா கூட்டிட்டு போய் தன்னோட சூப்பர் பவரை பத்தி கெல்லி சொல்லிட்டு இருக்கான். அவளால இதை நம்பவே முடியல. அதே சமயத்துல போலீஸ் கிட்ட இந்த 3 பசங்களும் கெல்லி நடு ரோட்ல போயிட்டு இருந்தான், அவனை இடிக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க ஓரமா காரை திருப்பணும், அந்த சமயத்துல கண்ட்ரோல் இழந்து பிராடுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இதையெல்லாம் கேட்ட அந்த போலீஸ் ஆபீசரான ஆட்லர் கெல்லி மேல எந்த மிஸ்டேக் இல்லை அப்படின்னு அவனை வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. இப்போ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த செவ்வந்தியரான ரெட் எல்க காமிக்கிறாங்க. அந்த வயசானவரை புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கல்லறைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அந்த கல்லறையில் இருந்த மண்ணை எடுத்து அவரோட மந்திர சக்தி மூலமா இந்த வயசானவர் சாகருக்கு முன்னாடி அவரோட சக்தி எல்லாம் இழந்துதான் செத்துருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. பெரியவர்கிட்ட இருந்து அந்த சக்தி எல்லாம் கெல்லிக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச அவரு கெல்லியை வந்து மீட் பண்றாரு. கெல்லிக்கு கிடைச்சிருக்க அந்த பவரை பத்தி அவர் கேட்கவும் இதை கேட்டு கெல்லி அதிர்ச்சி அடைகிறான். அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அவன் மறுக்கிறான். ஆனா அதே சமயத்துல தன்னை ட்ரீட் பண்ணது அந்த பெரியவர் தான் அப்படிங்கிறத அவன் சொல்லவும் இப்ப அந்த செவ்வந்தியருக்கு புரிஞ்சு போச்சு அந்த சக்தி எல்லாம் கெல்லி கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. டாமினிக்கும் கெல்லியும் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் லஞ்சுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. என்னை எப்போ ஒரு மூவிக்கு கூட்டிட்டு போற அப்படின்னு டாமினிக் கேட்க இதோ நாளைக்கே போயிடலாம் அப்படின்னு சந்தோஷமா கெல்லி சொல்லிட்டு இருக்கான். இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த நெல்சனோட குரூப்புக்கு நாளுக்கு நாள் கெல்லி சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போறதை பார்த்து பொறாம தாங்க முடியல. இவனை ஏதாவது பண்ணணுமேனு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அதன்படி அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் தூரத்தில் நின்று கெல்லியோட வீட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா கெல்லியோட அம்மா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்குக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போவாங்க. அவங்க வேலைக்கு போன உடனே கெல்லிக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் அங்கே வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாமா, வீட்டிலே ரெஸ்ட் எடு, நான் உனக்கு போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கெல்லி கிளம்ப கெல்லியோட அம்மா தான் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நம்பிட்டு கெல்லியோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் தான். அதனால அந்த ட்ரெய்லரோட ஒரு பக்கத்தில் சங்கிலியை போட்டு கட்டி அதைய இவங்க கார்ல கனெக்ட் பண்ணி இப்போ அப்படியே காரை முன்னாடி ஓட்ட ஆரம்பிக்க அப்படியே அந்த ட்ரெய்லர் தடுமாறி சாயுது. உள்ளுக்குள்ள படுத்திருந்த அம்மா அப்படியே கண்ட்ரோலை இழந்து டோருக்கு அந்த பக்கம் போய் விழுகிறாங்க. துரதிருஷ்டவசமா அவங்க எரிஞ்சிட்டு இருந்த ஒரு லேம்பை தட்டி விட அந்த சமயமா கேஸோட பைப்பு வேற உடஞ்சு போக அந்த வீடு இப்போ அப்படியே டமால்னு வெடிச்சு செதுறது. இந்த 4 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறானுங்க. மாத்திரை வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்த கெல்லி எரிஞ்சிட்டு இருக்க வீட்டுக்குள்ள ஓடி போய் அவங்க அம்மாவை தூக்கிட்டு வெளியே வர்றான். ஆனா அவங்க அம்மா ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க. அம்மாவோட எதிர்பாராத மரணத்துல நில குழஞ்சு போயிருந்த கெல்லிய அந்த போலீஸ் ஆபீசர் தான் மீட்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காரு. அங்கங்க தீ காயத்தோட கெல்லி அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான். மிகுந்த கோபத்தில் இருந்த கெல்லி அங்க இருக்கிற பேப்பர் ஸ்கிரீன் எல்லாம் பிச்சு தின்னுட்டு இருக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாவோ அல்லது கோபத்தோடய இருக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவான். கெல்லி ஹாஸ்பிட்டல் இருக்கிறத கேள்விப்பட்டு அந்த செவ்வந்தியன் அங்க வராரு. நான் கெல்லியை போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்ல இப்ப அவன் இருக்கிற கண்டிஷன்ல தயவு செய்து பார்க்க வேண்டாம், கொஞ்சம் அவனுக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் அந்த செவ்வந்தியரும் கெல்லி கிட்ட இருக்கிற அந்த சூப்பர் பவரை பத்தி அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்ல இப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த காயமெல்லாம் ஆறி கெல்லி அவங்க அம்மாவோட இறுதி அஞ்சலியில கலந்துக்கிறான்.
அவனுக்கு ஒரே சப்போர்ட்டிவ் டாமினிக் மட்டும்தான். நான் இருக்கண்டா அவன் கூட, நீ கவலைப்படாத அப்படின்னு அவனை தேத்திட்டு இருக்க. எங்க அம்மா இல்லாத இந்த ஊர்ல இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, நான் வேற ஊருக்கு போய் செட்டில் ஆக போறேன் அப்படின்னு காதலி கிட்ட சொல்ல, அவனோட முடிவை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவ அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போறா. இந்த ஊரை விட்டு கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த பவர் தனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண கெல்லி அந்த வயசானவரை புதைச்சிருந்த சமாதிக்கு வர்றான். அந்த சமாதிக்கு மேல சில செடிகள் வளர்ந்துருக்க, அதுல இருந்து ஒரு இலைய பிச்சு இவன் சாப்பிட்றான். அதன் மூலமா அவன் உடம்புல இருக்கிற அந்த சூப்பர் பவர் போயிரும் அப்படின்னு நம்பிதான் அந்த இலைய சாப்பிட, ஆனா அதுக்கு பதிலா கொமட்டிட்டு வருது அவனுக்கு. பயங்கரமா அங்க வாந்தி எடுத்துட்டு இருக்கிறான். அங்க ஏதோ ஒரு வேலையா வந்த சாரா இதையெல்லாம் பாத்தர்றா. எனத்தை தின்னு வாந்தி எடுக்கிறான் அப்படின்னு அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பாக்குறா. உங்க அம்மாவோட மரணத்துல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் வா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரரு கெல்லிய கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்பதான் அவரு, உங்க அம்மா சாதாரணமா கேஸ் வெடிச்சு சாகல, நீங்க தங்கியிருந்த அந்த ட்ரெய்லரை யாரோ சங்கிலி போட்டு இழுத்துருக்காங்க, அதன் மூலமா அந்த ட்ரெய்லர் சாஞ்சதால கேஸ் லீக் ஆகி தான் உங்க அம்மா இறந்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, அப்பதான் அந்த நெல்சன் குரூப் கார்லயே பின்னாடி இவனை விரட்டிட்டு வருது. அநியாயமா ஒரு உயிரை கொன்னுட்டோம் அப்படிங்கிற கொஞ்சம் வருத்தம் கூட அவனுக்கு இல்லாம அவனுக்கு பாட்டுக்கு ஜாலியா எங்கேயோ பிக்னிக் போறானுங்க. இதை உணர்ந்துகிட்ட கெல்லி இந்த தருதலைக்கு தான் அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்கிறது புரிஞ்சுக்கிறான். அந்த போலீஸ் ஆபீசர் பேசிட்டு இருக்க டோரை ஓபன் பண்ணி கார்ல இருந்து ஜம்ப் பண்ணி இப்ப அந்த தருதலைகளா ஒரு ஆத்து பக்கமா குளிக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். அந்த கூட்டத்துல டக்கர்னு ஒருத்தன், அவன் தான் ஃபர்ஸ்ட் குளிக்க போறான். மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் கரையில நின்னபடி கல் எடுத்து அவன் மேல அடிச்சு விளையாண்டு இருக்கானுங்க. ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டுட்டு ஆத்துக்குள்ள குளிச்சிட்டு இருந்த டக்கரோட பனியனை எடுத்து கிழிச்சு இப்ப தன்னோட கழுத்தை கட்டி அதை இருக்க ஆரம்பிக்கிறான் கெல்லி. கழுத்தை இருக்கிறது யாரு? கெல்லி. ஆனா எதால இருக்கிக்கிறான்? டக்கரோட பனியனால. சோ அவனோட சூப்பர் பவர் இப்ப என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா, டக்கர் தான் கெல்லிய கொல்ல ட்ரை பண்றா அப்படின்னு புரிஞ்சுக்கும். அதையவே அந்த சூப்பர் பவர் டக்கருக்கு திருப்பி கொடுக்கும். அப்படிதான் இப்போ அந்த பனியன்ல கெல்லி தன்னோட கழுத்தை நெரிக்க, ஆத்துல நீந்திட்டு இருந்த டக்கரோட கழுத்தை அது நெரிக்குது. என்னன்னு புரியாம டக்கரும் தண்ணிக்குள்ள தத்தளிக்கிறான். ஒரு கட்டத்துல தண்ணிக்கு உள்ள அவன் போயிட கழுத்து முறிபட்டு டக்கர் அங்கேயே செத்தும் போறான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனடியா ஓடி போய் டக்கரை தண்ணி கொண்டு வந்து தூக்குறாங்க. ஆனா டூ லேட், டக்கர் ஆல்ரெடி செத்து போயிட்டான். 4ல் 2 முடிஞ்சிச்சு, இன்னும் 2 பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சைகை காமிச்சுட்டு நெல்சனோட பனியனை எடுக்க போலாம் அப்படின்னு கெல்லி முயற்சி பண்ற சமயத்துல அந்த போலீஸ் ஆபீசர் அட்லர் அங்க வந்துடுறாரு. போலீஸ் வந்தனால நீங்க தப்பிச்சிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா கெல்லி அங்கிருந்து ஓடி போயிடுறான். வந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றானுங்க. என்ன கேனையா நினைச்சிட்டீங்களாடா? அவனே அவன் கழுத்தை ஏற்றி சாகிறதுக்கு அவன் என்ன பைத்தியமா? இல்ல அதன் நம்பருக்கு நான் பைத்தியமா? எனக்கு உங்க மேலதாண்டா சந்தேகமா இருக்கு, நீங்க தான் அவனை கொண்டு இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு மேலேயே இவர் திரும்புறாரு. அன்னைக்கு நைட்டு கெல்லி டாமினிக்க மீட் பண்றான். 2 பேர் ஒரு வாக் போறாங்க. தன் அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்களை எப்படி பழி வாங்கின அப்படின்னு கெல்லி அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்ட டாமினிக்கும், வேண்டாம் கெல்லி, சட்டத்தை உன் கையில் எடுத்துக்காத, அவங்கள பழி வாங்கறத விட்டுட்டு நாங்க தான் கொலை செஞ்சோம் அப்படின்னு அவங்கள கன்ஃபஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல, நீ சொல்ற மாதிரியே பண்றேன் அப்படின்னு அவ சொல்றதை ஏத்துக்கிறான். அப்புறம் அவங்களுக்குள்ள சின்னதா அங்க ஒரு இன்டிமேட் நடக்குது. காதலி சொல்லிட்டாலே அது வேத வாக்கு தானே நமக்கு. கேங்ல இருந்த டோனிய கார்னர் பண்றான். அவனை துரத்தி டென்ஷன் ஏத்துறான். பத்தாவதுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கிண்டல் பண்ண, இதனால கோவமான டோனி கையில் இருந்த ஆசிட் குப்பிய கெல்லியோட மூஞ்சில வீசுறான். இது நடந்துட்டு இருக்கிறது கெமிஸ்ட்ரி லேப்ல. கெல்லி மூஞ்சில ஆசிட் படுது. கெல்லிக்கு எதுவுமே ஆகல. அதுக்கு பதிலா டோனியோட முகம் எரிஞ்சு கருகி அங்கேயே கீழே விழுந்து செத்தும் போறான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாகுது. நான் உன்னை என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, முதல்ல இங்கிருந்து வெளியே போடா அப்படின்னு அவனை பார்த்து கத்தி விடுறா. தன்னோட பாய் ஃப்ரெண்டை கொண்ட கெல்லியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த சாரா நெல்சன் குரூப்பை கூப்பிட்டுட்டு அந்த சமாதிக்கு போறான். நேத்து தான் இந்த சமாதியில இருந்து கெல்லி ஒரு இலை எடுத்து சாப்பிட்டான் அப்படின்னு அன்னைக்கு இவ பார்த்தது எல்லாத்தையும் நெல்சனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அவனை பழி வாங்கறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்ன நெல்சன் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னமோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்னங்கிறது நம்மளுக்கு இப்ப தெரியல. மறுநாள் பாத்தீங்கன்னா கெல்லி அவங்க அண்ணன் ரீடு கூட சேர்ந்து ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கோச் பண்றது அவங்க அப்பா. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் ஆபீசரும் நெல்சன் ட்ரக்ல ஒரு இரும்பு செயினை பார்க்க பார்க்குறாரு. இந்த செயின் தான் அன்னைக்கு அந்த ட்ரெய்லர்ல கட்டி இழுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி அவங்க அப்பா கிட்ட வந்து விசாரிக்க, நெல்சன் ஆகட்டும் ரீட் ஆகட்டும் 2 பேரும் எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்துல தான் அங்க கெல்லி வர்றா. நெல்சன் யூஸ் பண்ற கர்ச்சீஃப்ல இருந்து ஒரு பிட்டை எடுத்து வாயில கடிச்சிட்டே, ஒழுங்கா எங்க அம்மாவை கொன்னதை ஒத்துக்குங்க, அப்படி இல்லைன்னா பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு கெல்லி அவங்கள பார்த்து எச்சரிக்க, நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் நாங்க ஏற்பாடோட ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டு நெல்சன் ஒரு பம்பு மாதிரி இருக்கு, அதுல இருந்து ஏதோ ஒரு பச்சை கலர் ஜூஸை
கெல்லி மேல அடிச்சு விடுறான். இந்த ஜூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு செடிகள்லாம் முளைச்சு கிடந்தது இல்லையா அந்த சமாதியில, அந்த செடிகளை பறிச்சுட்டு வந்து ஜூஸா மாத்தி கெல்லி மேலே படிக்கிறானுங்க. சோ கெல்லிக்கு அந்த சூப்பர் பவர் போயிரும் அப்படின்னு அவன் நம்புறானுங்க. இது கெல்லிய அவனுங்களை கொல்றதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறதே தவிர அவனோட சூப்பர் பவரை அழிக்க முடியல. கோபப்பட்ட கெல்லி அந்த ட்ரில்லிங் மெஷின் எடுத்து தன்னோட காலிலேயே ஓட்டைய போட ஆரம்பிக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா நெல்சனோட கால் தான் ஓட்டையாகுது. வலி தாங்க முடியாம நெல்சன் கதறி துடிச்சு கீழே விழுகிறான். போலீஸ் ஆபீசரும் நிறுத்து போதுன்னு கெல்லிக்கு எவ்வளவோ வார்னிங் கொடுக்கறாரு. ஆனா கெல்லி அதெல்லாம் காதுல போடுற மூட்லயே இல்ல. நல்ல வேலையா அங்க வந்த டாமினிக் கெல்லிய நிறுத்த சொல்ல கெல்லி நிறுத்திடுறான். இந்த கலாட்டாக் நடுவில் தான் நெல்சனோட அப்பா அந்த போலீஸ் ஆபீசரோட கன்னை திருடி கொஞ்சம் கூட யோசிக்காம கெல்லியோட தலையிலேயே சுட அந்த குண்டு பாத்தீங்கன்னா நெல்சனோட தலையும் அவங்க அப்பாவோட தலையும் பிச்சுட்டு போகுது. 2 பேர்த்தோட மண்டையிலையும் குண்டு இறங்க அங்கேயே செத்து விழுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த போலீஸ் ஆபீசரே நடுங்கி போயிடுறாரு. இதோட போதும் கெல்லி, இதுக்கு மேல யாரும் சாக வேண்டாம். உனக்கு இந்த சூப்பர் பவரே வேண்டாம். நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஏத்துக்கிறேன். இந்த சூப்பர் பவர் வந்த கெல்லியை விட இந்த சூப்பர் பவர் இல்லாத கெல்லி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயவு செய்து என் பேச்ச கேளு அப்படின்னு சொல்ல அவரோட வார்த்தையில மனம் முருகன கெல்லி இந்த பவரை விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க இப்ப அந்த செவ்விந்தியர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர் ஒரு சமாதிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து சில மந்திரங்கள் எல்லாம் ஓத ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த செவ்விந்தியர் ஒரு உண்மையை சொல்றாரு. கெல்லி கிட்ட இருந்து அந்த சூப்பர் பவர் முழுசா நீங்கணும் அப்படின்னா கெல்லி சாகணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கெல்லி நான் சாக மாட்டேன்னு சொல்லி அங்கிருந்து வேகமா ஓடுறான். அந்த சமயத்துல அங்க வந்த போலீஸ் ஆபீசர் ஓடுற கெல்லிய பார்த்து சுட கெல்லிய சுட்டவர் மேலேயே அந்த குண்டு வந்து பாயுது. இதுல கை தவறி பக்கத்தில் இருந்த டாமினிக்கையும் அவர் சுட்டுறாரு. டாமினிக் அங்கேயே செத்து போயிடுறா. இதை பார்த்து ஆத்திரமான கெல்லி அங்கிருந்த அந்த வயசானவரோட இதயத்தை புடுங்கி அவன் வாயில போட்டு மென்னு முழுங்குறான். இதன் மூலமா அவனோட சூப்பர் பவர் அவங்கிட்ட இருந்து போக கெல்லியும் அந்த இடத்துலயே செத்து கீழே விழுந்துடுறான். இப்ப இந்த லாஸ்ட் சீன்ல ஒரு ஆம்புலன்ஸை காமிக்கிறாங்க. செத்து போன கெல்லி டாமினிக் 2 பேர்த்தையும் அந்த ஆம்புலன்ஸ்ல தான் ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் காவலுக்கு உட்கார்ந்துருக்காரு. இந்த பாடிகளை கொண்டு போய் மார்ச்சுவரியில ஒப்படைச்சிட்டு முதல் வேலையை அந்த ஊரை விட்டு கிளம்பணுடா சாமி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க இப்ப அப்படியே அந்த 2 டெட் பாடிகளும் காமிக்கிறாங்க. இப்பதான் நான் சொன்ன அந்த ட்விஸ்டை ரிவீல் பண்ணுவாங்க பாருங்க. திடீர்னு டாமினிக் எந்திரிச்சு உட்கார்றா. இதை பார்த்து அந்த போலீஸ்காரரு அலறுன்னு அலறாரு. டாமினிக்கோட நெஞ்சில ஏற்பட்டிருந்த காயங்கள்லாம் இப்ப மறைய ஆரம்பிக்க கெல்லியோட சூப்பர் பவர் இப்போ தனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மளை பார்க்க படம் இதோட முடியுது. என்னங்க நான் சொன்ன மாதிரி இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சா? உங்களுக்கெல்லாம் பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது ஒரு படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் சொல்லுங்க, பண்ணலாம். நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.